வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கர்ப்பம் ஏற்பட்டதும் உடல்ல சில ஆரம்ப மாற்றங்கள் தோன்றும். அவை ஒவ்வொரு பெண்களுக்குமே கொஞ்சம் மாறுபடலாம். ஆரம்ப கட்ட கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, மாதவிடாய் தாமதமாகும். வழக்கமான தேதியில மாதவிடாய் வராம தாமதமாச்சுன்னா இது முக்கியமான அறிகுறி. வாந்தி, மயக்கம் ஏற்படலாம். குறிப்பா காலை நேரங்கள்ல வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் இது மாதிரி ஏற்படலாம். மார்பகங்கள்ல வலி அல்லது கனத்த உணர்வு இருக்கும். மார்பகங்கள்ல வீக்கம், தொடும்போது வலி, நரம்புகள் தெளிவா தெரிகிறது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும். அதிக சோர்வு இல்லனா தூக்கமின்மை, சின்ன வேலை செஞ்சா கூட அதிகமா களைப்பா இருக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, உண்மை விட அடிக்கடி, அதாவது இப்பதான் இருந்துட்டு வந்தா அதுக்குள்ள திரும்ப வருதே அந்த மாதிரி அளவுக்கு அடிக்கடி நீங்க சிறுநீர் போக வேண்டிய நிலை ஏற்படும். வாசனைக்கு அதிக உணர்வு இருக்கும். சில வாசனைகள் பிடிக்காம போகிறது இல்லனா வாந்தி வர்றது. இப்போ அரிசி உலக்கஞ்சி வைப்போம்ல, சாப்பாடு வடிச்சிட்டு இருக்கும்போது அது பாயில் ஆயிட்டு இருக்கும் போதே, வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல, அது கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி பால் கொதிக்க வைக்கும் போது அந்த பால் ஸ்மெல் கூட சில பேருக்கு ஒத்துக்காது. அடுத்ததா உணவு விருப்பு வெறுப்பு. உங்களுக்கு பிடித்த உணவுகள் பிடிக்காம போகலாம், பிடிக்காத உணவுகள் பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி அதிக ஆசை, சிலவற்றை பார்த்தாலே வெறுப்பு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். வயிற்று பகுதியில இழுத்து பிடிக்கிறது மாதிரியான அந்த கிராம்ப்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி உணர்வு இருக்கும். லேசான வலி இல்லைன்னா அடி வயிற்றுல லேசான வலி இல்லைன்னா இழுத்தது மாதிரி நீங்க உணரப்படலாம். அதுதான் பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். காரணம் இல்லாம கோவப்படுவீங்க, அழுவீங்க, மனமாற்றம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் லேசான ரத்த கசிவு. இது பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பம் உருவான 6 to 12 நாட்கள்ல லேசான ஸ்பாட்டிங் வரலாம். அது எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு வரலாம். அந்த அறிகுறிகள் இருந்தாலும் சில நேரங்களில் ஹார்மோன் அந்த மாற்றம் காரணமாகவும் இருக்கலாம். உறுதி செய்யாம மருந்து எடுத்துக்க கூடாது, சரிங்களா? இப்போ உறுதி செய்யறது எப்படின்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் இருக்குல்ல, அது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். ஸோ நீங்க வாங்கிக்கலாம். காலையில முதல்ல நீங்க சிறுநீர் கழிப்பீங்க இல்லையா, அதுல அந்த சிறுநீரை பிடிச்சு நீங்க பரிசோதித்தா மட்டும்தான் சரியான முடிவு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததான் நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். HCG டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த HCG ஹார்மோனோட அளவை துல்லியமா பாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பாருங்க. அதுல நெகட்டிவ் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க, சரிங்களா? அப்படியும் உங்களுக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இனிமே பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும், அண்ட் கர்ப்பம் வந்ததும் செய்ய வேண்டியதோ செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.